ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 16/6/25 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே சதா குஷி में रहो कि हमें कोई देहदारी नहीं पड़ाते. இனிமையான குழந்தைகளே, சதா குஷியில் இருங்க. என்ன குஷியில் இருக்கணும்? எனக்கு எந்த தேகதாரி படிப்பிக்கவில்லை. அஷரீரி பாப் शरीर में प्रवेश कर काश हमें पढ़ाने आए हैं. அஷரீரி பாபா ஷரீரத்தில் பிரவேசமாகி எனக்காக குறிப்பா படிப்பிப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த குஷியில் இருக்க வேண்டும். प्रश्न, तुम बच्चों को ज्ञान का तीसरा नेत्र क्यों मिला है? குழந்தைகளுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் ஏன் கிடைத்துள்ளது? பாபா பதில் சொல்றார், हमें ज्ञान का तीसरा नेत्र मिला है अपने शांतिधाम सुखधाम को देखने लिए. பாபா அழகா சொல்றார், ஞானம் என்ற மூன்றாம் கண் ஏன் கிடைச்சிருக்குன்னா உங்களுடைய சாந்திதாம் சுகதாமத்தை பார்ப்பதற்காக. इन आंखों से जो पुरानी दुनिया मित्र संबंधी आदि दिखाई देते उनसे बुद्धि निकाल देनी है. இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பழைய உலகம், நண்பர்கள், உறவினர்கள், இவைகளிலிருந்தெல்லாம் புத்தியை விடுவிக்க வேண்டும். பாப் ஆயே ஹே கிச்சடே से निकाल फूल बनाने. பகவான் வந்திருக்கார். எதுக்காக? அப்பா பாபா வந்திருக்கார் குப்பையிலிருந்து வெளியேற்றி தேவதை ஆக்கிறதுக்காக. தோ ऐसे बाप का फिर रिगार्ड भी रखना. அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் சொல்றபடி நடக்கிறது தான் மரியாதை. ஓம் சாந்தி. शिव भगवानवाच बच्चों प्रति. शिव भगवानिन महावाक्यम குழந்தைகளுக்காக. शिव भगवान को सच्चा बाबा तो जरूर कहेंगे. शिव பாபாவை சத்தியமான தந்தை என்று சொல்வோம். क्योंकि रचियता है ना, ஏன்னா படைப்பாளர் இல்லையா அவரு. अभी तुम बच्चे ही हो जिसको भगवान पढ़ाते. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்குத்தான் பகவான் படிப்பிக்கின்றார். பகவான் பகவதி பனானே. எதுக்காக உங்களுக்கு படிப்பிக்கின்றார்? படைப்பாளர். பகவான் பகவதி தேவி தேவதை ஆக்கிறதுக்காக. ஏகத்தோ ஹரே காச்சரிதி ஜான்தே ஹே. இது நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கிறோம் ஒருத்தங்களும். ऐसा कोई स्टूडेंट होना नहीं जो अपने टीचर को पढ़ाई को उसके रिजल्ट को न जानता हो. பாபா சொல்றார், அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. தன்னோட டீச்சருக்கு, அதாவது படிப்பினுடைய ரிசல்ட்டை பற்றி தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. தன்னோட டீச்சர் என்ன படிப்பிக்கிறாரு, அந்த படிப்போட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காத ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. जिनको भगवान पढ़ाते उनको कितनी खुशी होनी चाहिए. பாபா சொல்றாரு, பகவான் யாருக்கு படிப்பிக்கிறாரோ அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். எவ்வளோ குஷி இருக்கணும். ஏன்னா பாபா நமக்கு அப்பா மட்டும் இல்லை, டீச்சர் சத்குருவா கூட பாபா இருக்காங்க. அபி தும் சமஸ்தே ஹோ ஹம் ஹி தேவதா தே. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் தேவதையாக இருந்தேன். புனர்ஜன்ம லேத்தே லேத்தே பத்தீத் பன்கையே. இறப்பில் நம்ம தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டோம். அபிஃபித்தும்கோ சிவாலய மேலே ஜாத்தேகே. பாபா சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸ்ரீ பாபா சொர்க்கி ஸ்தாபனா கர் ரஹே ஹே. ஸ்ரீ பாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனா பண்ணிட்டு இருக்கார். தும்கோ படாய் படா ரஹே ஹே தோ அச்சி ரீதி பண்ணா சாஹியேனா. உங்களுக்கு படிப்பிக்கிறாருன்னா நீங்கள் நல்லா படிக்கணும் தானே. பட்கர் சக்கர புத்தி மேறக்க தெய்வீகுண தாரண் கர்னா சாகியே. படித்து சக்கரத்தை சுற்றி தெய்வீகுண தாரணை செய்ய வேண்டும். தும் பச்சைகு ரூப் பசந்த். நீங்கள் யார் தெரியுமா? ஞானம் யோகம் நிரம்பியவர்கள். துமாரே முக்குசே சதா ஞான் ரத்தன் கி நிக்கலே கச்சடே நகி. பாபா சொல்றார், உங்கள் வாயிலிருந்து ஞான ரத்தினங்கள் வெளிவரணுமே தவிர குப்பை கூலங்களை போடக்கூடாது. பாபா भी कहते हैं मैं भी रूप पसंद हूँ. பாபா அவர் சொல்றார், நானும் உங்களைப் போல ஞானம் யோகத்தை கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறேன். மே பரம் ஆத்மா ஞான் கா சாகர். நான் பரமாத்மா ஞானக்கடலாக இருக்கின்றேன்.
அப்போ அவரோட குழந்தை நாம் எப்படி இருக்கணும்? ஞானக்கடலாக இருக்க வேண்டும். தாரணைக்கான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, विकर्मों से बचने लिए बुद्धि की प्रीति एक बाप से लगानी है. தீய செயல்களிலிருந்து விடுபட புத்தியின் அன்பு ஒரு பாபாவிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும். சடி ஹுய் தேகு கா அபிமான் சோடு தேனா, இத்து போன இந்த தேகத்தின் அபிமானத்தை விட்டுடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹம் வாரியஸ் ஹே, நம்ம குப்தமான போர் வீரர்கள். ஸ்மிருதி சே மாயாரூபி துஷ்மன் பர் விஜய் பிராப்த கர்னி ஹே, இந்த நினைவால் மாயா என்ற எதிரியை நம்ம வெற்றி கொள்ள வேண்டும். உஸ்கி பர்வாகனை கர்னி ஹே, அதை பார்த்துட்டு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, அதை பொருட்படுத்தாதீங்கிறார். மாயா குப்த ரூப்மே போத் பிரவேஷ் கர்த்தி ஹே, மாயா குப்த ரூபத்தில் என்ன பண்ணுதான் தெரியாமல் பிரவேஷம் ஆகுது. சிலே உசே பறக்கர் சம்பால்னா, ஆகவே அதை கண்டறிந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம். பாபா வரதான் கொடுக்குறாங்க. मनसा वाचा कर्मणा की पवित्रता में संपूर्ण मार्क लेने वाले नंबर 1 आज्ञाकारी भव. மனம் சொல் செயல் மூன்றிலும் தூய்மையினுடைய சம்பூர்ண முழு மார்க் எடுக்கக்கூடிய, தூய்மையில் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய நம்பர் 1 ஆக்ஞாகாரி, கட்டளைப்படி நடப்பவராக இருங்க. मनसा पवित्रता अर्थात संकल्प में भी अपवित्रता के संस्कार एमर्ज न हो. மனதில் தூய்மைனா எண்ணத்தில் இம்ப்யூரிட்டி, தூய்மையற்ற எண்ணம் வரவே கூடாது. சதா ஆத்மீக் ஸ்வரூப் அர்த்தாத் பாய் பாய்க்கு சிரேஷ்ட ஸ்மிருதி, ஆத்மீக ஸ்வரூபம் இருக்கணும். அதாவது எல்லாருமே சகோதரா சகோதராங்கிற சிரேஷ்ட நிலை இருக்கணும். வாச்சாமே சதா சத்தியதா மதுரதா, வார்த்தையில் சத்தியமும் இனிமையும் இருக்கணும். கர்மனாமே சதா நம்ரதா சந்துஷ்டதா ஹர்ஷித் முக்தா, நம்மளுடைய செயல்பாடுகளில் பணிவு திருப்தி மலர்ந்த முகம் இருக்க வேண்டும். இசி ஆதார் பர் நம்பர் மில்தே ஹே, எண்ணம் சொல் செயல் இந்த மாதிரி இருந்தால் தான் மார்க்கு கிடைக்கும். ஐசி சம்பூரன் பவித்ர ஆக்ஞாகாரி பச்சோं का बाप भी गुणगान करते. இப்படிப்பட்ட தூய்மையான ஆக்ஞாகாரி குழந்தைகளுடைய குணத்தை பகவான் வர்ணிக்கிறார், புகழ் பாடுறார். वही अपने हर कर्म से बाबा के कर्तव्य को सिद्ध करने वाले समीप रतन हैं. இந்த குணங்கள் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளால் பாபாவின் காரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நெருங்கிய ரத்தனமாக இருக்கின்றார்கள். ஸ்லோகன், संबंध संपर्क और स्थिति में लाइट बनो, दिनचर्या में नहीं. சம்பந்தம் தொடர்பு ஸ்திதியில் லைட்டாக இருங்க, தினச்சரியத்தில் லேசாக விட்டுறக்கூடாது, பக்காவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் அடுத்த அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசம் பண்ணணும், अंतर्मुखिயாக இருக்க வேண்டும். अंतर्मुखी आत्माएं कैसी भी परिस्थिति हो, चाहे अच्छी हो चाहे हिलाने वाली हो, लेकिन हर समय हर सर्कमस्टेंस के अंदर अपने को एडजस्ट कर लेती हैं. யார் அந்தர்முகி ஆத்மாக்களோ அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும், பாபா சொல்கிறார், நல்லவங்களோட இருந்தாலும் உங்களை அசைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம், அட்ஜஸ்டபுளாக நடந்துக்கிறாங்க, இருக்காங்க. अकेले हो या संगठन में हो, दोनों में अडजस्ट होना यह है ब्राह्मण जीवन. தனியாக இருந்தாலும் சரி, எல்லாரோட சேர்ந்து சபையில் இருந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு முன்னாடி இருந்தாலும் இரண்டிலும் தன்னை அட்ஜஸ்டாக வைத்து கொள்ளணும், அனுசரித்து நம்ம இருந்தாலே போதும். இதுதான் பிராமண வாழ்க்கை. ஓம் சாந்தி.